மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய திமுகவின் மூத்த முன்னணி பேச்சாளர் சைதை சாதிக் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வெறும் 110 பேர் பயணிக்கக்கூடிய மத்திய பிரதேசம் இந்தூருக்கு மெட்ரோ ரயில் ட்ரெயின் தருவீங்க, ஆனா ஒரு நாளைக்கு 10,000 பேர் போகக்கூடிய மதுரைக்கு மெட்ரோ தர மாட்டீங்கன்னா இதுதான் பாசிச போக்கு. விரக்தின் எல்லைக்கு சென்று தனிநபர் தாக்குதலை எடப்பாடி கையில் எடுத்தார். ஒரு காலில் விழாம இருந்தாரா? விழுந்தாரு. காலை வாராம இருந்தாரா? வாரினாரு. அடுத்த காலை தேடாம இருக்கிறாரா? தேடுறாரு. தேர்தல் ஆரம்பிச்ச நாள் வந்து திட்டங்களை சொல்லிக்கிட்டே வர்றது திமுக. தேர்தல் அறிவிச்ச நாள் முதல் கொண்டு தனிநபர் தாக்குதல் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறது அதிமுக. யாருமே கவனிக்கலனாலும் பஸ் ஸ்டாண்டையும் மரத்தையும் ரோடையும் பார்த்து பேசிட்டு இருக்கிறது நாம் தமிழர். எது நடந்தாலும் வெறும் ரத்து 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 சொல்லுங்கிறது. முதலமைச்சர் சொன்னதை போல 200 தொகுதிக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். தேர்தல் களம் அப்படிங்கிறது அந்த உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 10 நாட்கள்ல தேர்தலே வரப்போகுது. நீங்க கள அரசியல்ல ஈடுபட்டு இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு சார்? ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த திராவிட மாடல் அரசின் 2.0 தொடர வேண்டும். திட்டங்கள் மீண்டும் பொதுப்பொழிவு பெற வேண்டும். அடுக்கடுக்கான சலுகைகள் பெற வேண்டும் என்று மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதற்கு சாட்சி நம்முடைய முதலமைச்சர் போகிற பிரச்சாரம் செய்கிற இடமெல்லாம் கூடுற லட்சக்கணக்கான மக்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற பொதுக்கூட்டங்களில் கூடுகிற மக்கள் இதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். களம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல 4 முனை அப்படிங்கிற களம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அது 2 முனையா மாறி இருக்கா, இல்ல அதே 4 முனை தான் நீடிக்குதா? ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து 10 பேர் 20 பேர் கலந்துக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் அங்கே வந்து இன்னைக்கு போட்டி திமுக கூட்டணிக்கும் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு தான் போட்டி. அதில் அந்த 2 முனை போட்டியிலேயே பல தொகுதியில் அதிமுக கூட்டணியே களத்தில் இல்லாததை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக வேகமாக முந்துகிறது. எனக்கு தெரிந்து 200 முதலமைச்சர் சொன்னதை போல 200 தொகுதிக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு இதுதான் வந்து களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேர்தலில் ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலுமே இந்த பிரச்சாரங்கள் அப்படி பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு மாறி இருக்கதா பாக்குறீங்களா? இல்லை, இது ஓரளவுக்கு உண்மைன்னு நீங்கள ஓரளவுக்கு உண்மை இல்லை, அதான் 100% உண்மை. டெல்லியை தமிழ்நாடு ஆள வேண்டுமான நிர்வாக ரீதியா கேட்கல. சில அறிவில்லாம கேட்கறாங்க. இதெல்லாம் டெல்லி எலெக்ஷனா, டெல்லி எப்படி தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, டெல்லி எப்படி தமிழ்நாட்டை ஆள முடியுமான்னு நாங்க நிர்வாக ரீதியா கேட்கல. நிர்வாகம் தமிழ்நாட்டுக்குரிய நிர்வாகம் டெல்லி. ஆனால் டெல்லி தமிழ்நாட்டை ஆளக்கூடியவருடைய குடிமை டெல்லி கையில சிக்கிடக்கூடாது. அதான் சொல்றோம். எடப்பாடி 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தார். யார் ஆட்சி ஆண்டது? யார் நிர்வாகம் நடத்தினது? யார் உத்தரவு போட்டது? யாருடைய உத்தரவுக்கு ஒரு காத்து இருந்தார்? எடப்பாடியுடைய 4 ஆண்டு ஆட்சியில் எத்தனை முறை பிரைம் மினிஸ்டரை எடப்பாடியும் அவருடைய சகாக்களும் மாறி மாறி போய் பார்த்தாங்க. எதுக்கு டெல்லியில் இருக்கிற மத்திய அமைச்சர்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து ஆட்சி நடத்தினாங்க? இன்னைக்கு அது தொடரும். மீண்டும் அதிமுக அடிமை கூட்டணிக்கு வாய்ப்பு தரக்கூடாது. உதாரணம் சொல்லட்டுங்களா? வெறும் 30 நாள் தான் தமிழ்நாட்டுடைய ஒத்துமொட்ட நிர்வாக அதிகாரம் வந்து டெல்லி கைக்கு போயிருக்கு. அதாவது தேர்தல் ஆணையத்து கையில போயிருக்கு. வெறும் 30 நாள் தான். மே மாதம் 4ஆம் தேதி, ஆமா, மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்துருச்சுன்னா அடுத்த 3 நாள்ல திருப்பி அதிகாரம் மாநில அரசு கைக்கே திரும்பிடும். தேர்தல் ஆணையம் வாரி சூட்டிட்டு போயிடும். 30 நாள் கையில அதிகாரம் கொடுத்ததுக்கு நீங்க எத்தனை அதிகாரி மாத்தி வடநாட்டுக்காரர் போட்டிருக்கீங்க? இன்னைக்கு ஒரு RSSல தீவிரமா உறுப்பினரா இருக்கிறவர்களா இன்னைக்கு வந்து அதிகாரியா போடுறீங்க. அது அப்புறம் எதிர்ப்பு எழுந்த பிறகு, கண்டனங்கள் வலுத்த பிறகு இன்னைக்கு எல்லாம் தமிழ்நாட்டு அதிகாரி எடுத்துட்டு ஏன் வடநாட்டு அதிகாரியா போடுறீங்க? தமிழ்நாட்டு அதிகாரி மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? எல்லாருமே இப்ப திமுக ஆட்சிக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிற. அப்ப இப்ப நீங்க போடுற அதிகாரிகள் எல்லாம் வடநாட்டு அதிகாரி எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இது நடைமுறை ஏதாவது இப்ப பேசிய லாஜிக் இருக்கா? அப்போ 30 நாள் உங்க கையில அதிகாரம் கொடுத்தாலே நீங்கள் வடநாட்டு அதிகாரிகளையும் திணிக்கிறீங்க. இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் குடிமை உங்க கையில இருக்கணும்னு நினைக்கிறீங்க. 30 நாள் கொடுத்ததுக்கே இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னா அது தேர்தல் நடைமுறைக்காக.
தேர்தல் நடக்கிற வரைக்கும் அரசின் நிர்வாக அதிகார பொறுப்பு தேர்தல் கமிஷன் கையில் இருக்கும். இந்த நடைமுறையில் 30 நாள்லேயே நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு அதிகார இதை காட்டுறீங்கன்னா உங்களை நம்பி ஆட்சி கொடுத்தா? இல்ல இப்போ அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குதானே தேர்தல் ஆணையத்துக்கு? இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் என்ன இருக்கு, தவறு செய்திருந்தா மாத்துங்க, ஓகே, குற்றச்சாட்டு வந்திருந்தா மாத்துங்க. எதுக்கு முருகானந்த மாத்துறீங்க? தலைமை செயலர் மேல என்ன குற்றச்சாட்டு இருந்தது? ஏதாவது ஒரு புகார் யாரா சொல்லியிருந்தாங்களா? எதுக்கு உள்துறை செயலரை மாத்துறீங்க? எதுக்கு போலீஸ் கமிஷன், உளவுத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தேர்தல் கமிஷனுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? யோசிக்க வேண்டாமா? ஆக உங்களுடைய ஆதிக்கத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்க, அதைத்தான் அந்த ஆதிக்கத்தை தான் உடைப்போன்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு. இந்த குற்றச்சாட்டுகள்ல இப்போ நீங்க என்டிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால நம்ம பெரும்பான்மையா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நமக்கு கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ தரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மெட்ரோக்கு அந்த டிஆர்பி அந்த இதை வந்துட்டு நீங்க திருத்தி கொடுங்க அப்படின்னு நவம்பர் மாசமே மத்திய அரசு ஒரு கடிதம் போட்டிருக்காங்க. அதுக்கே அண்ணாமலை என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, அந்த கட்சியில சங்கி கூட்டத்தில் இருக்கிற முட்டாளுங்க மாதிரி தமிழ்நாடு மக்களும் முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. மதுரை மாநகரத்துக்கு மெட்ரோ தரமாட்டேன்னு சொன்னது அறிக்கை சரியில்லைன்னு சொல்லி இல்லை. அந்த அறிக்கை சரியில்லைன்னு சொன்னது அண்ணாமலை ஆதார வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் சொன்னது இந்த இப்பொழுது மதுரையில் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்தால் எதிர்பார்த்த அளவுக்கு பயணிகள் வரமாட்டார்கள். அதை கெஸ் பண்றதுக்கு அவங்க யாரு? மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூர்ல மெட்ரோ போட்டிருக்காங்க 5100 கோடி ரூபாயில. அந்த மெட்ரோல ஒரு நாளைக்கு பயணிகளுடைய பயணிகள் எண்ணிக்கை 110. எவ்வளோ? 110. வெறும் 110 பேர் பயணிக்கக்கூடிய மத்திய பிரதேசம் இந்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் தருவீங்க. ஆனா ஒரு நாளைக்கு 10,000 பேர் போகக்கூடிய மதுரைக்கு மெட்ரோ தர மாட்டீங்கன்னா இதுதான் பாசிச போக்கு, இதுதான் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, இதுதான் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. இதை விட மிகப்பெரிய நகைச்சுவை ஒண்ணு, மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் மதுரையில சொல்லிட்டு போற, மதுரைக்கு மெட்ரோ வேணும்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு. இது என்ன அநியாயம்? இது பிளாக்மெயிலா? வியாபாரமா இது? அப்ப ஓட்டு போட்டதான் தருவீங்களா? அப்ப இந்தியாவில் தமிழ்நாடு இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இல்லையா? நாங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சோமோ இல்லையோ, தமிழ்நாட்டின் வரி நீங்க வாங்குறீங்கல்ல, ஜிஎஸ்டி வாங்குறீங்கல்ல, எல்லாமே வாங்குறீங்கல்ல, அப்ப கொடுக்கணும்ல. அதுனா பிஜேபிக்கு ஓட்டு போட்டதான் தருவேன் என்பதெல்லாம். அதுதான் வடநாட்டு அரசியல்வாதிக்கும் திமுக தலைவருக்கும் உள்ள வித்தியாசம். 2021 மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சரா பொறுப்பேற்றுட்டு முதல் முறை செய்தியாளர் சந்திக்கிறார். அப்பொழுது முதலமைச்சர் இப்ப மகாராஷ்டிரா மேல முதலமைச்சர் சொன்னார்ல, அறிவு கட்டத்தனமா கேவலமா விமர்சனம் பண்ற மாதிரி பிஜேபிக்கு ஓட்டு போட்டா மெட்ரோ தரும் அப்படி சொல்லல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம சொன்னாரு, எனக்கு வாக்களிக்காதவர்களும் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு ஆட்சி நடத்துவேன். தரம் பாருங்க. மகாராஷ்டிரா மேல முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், பிஜேபிக்கு ஓட்டு போட்டாதான் மெட்ரோ வரும். இது மகாராஷ்டிரா முதலமைச்சர், எனக்கு வாக்களிக்காத மக்களும் வருத்தப்படக்கூடிய அளவு, ஐயோ வாக்களிக்காமல் விட்டு விட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு பணியாற்றுவேன். இது தமிழ்நாடு முதலமைச்சர். நாடு யாரை தேர்ந்தெடுக்கும்? இப்போ தேர்ந்தெடுத்து பதில் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ ஓட்டு போடாம போயிட்டேனே அப்படிங்கிற வீடியோ எல்லாம் வருது, அதையுமே பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு இதை எடுத்துட்டு வர அப்படிங்கிற பேர்ல டீலிமிட்டேஷனை எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நீங்க மகளிருக்கு அந்த இடஒதுக்கீடு வேணாம். இப்போ திமுக எத்தனை சதவீதம் மகளிருக்கு இடம் கொடுத்திருக்கு? மகளிர் இடஒதுக்கீடு எல்லாம் பேசுவதற்கு பாஜகவுக்கு அருகதையே கிடையாது. முதல்ல எப்பொழுதெல்லாம் பாஜக நெருக்கடி வருகிறதோ, துறை ரீதியாக தோல்வியை சந்திக்கிறதோ, விமர்சனங்கள் அதிகமாகப்படுகிறதோ, வெளியுறவு கொள்கை தோற்று போன பிறகு, கேஸ் பிரச்சனை தலைவிர்த்து ஆடுகிற பிறகு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வருகிற பொழுது, ரூபா நோட்டு டாலருக்கு எதிராக கடுமையாக சரிவை சந்தித்து கொண்டிருக்கிற பொழுது, ஷேர் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கான கோடியை முதலீட்டாளர்கள் இழந்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு கையாலாகாத அரசு திசை திருப்புவதற்காக உடனே மகளிர் மசோதா எந்த ஆண்டு நிறைவேற்றினீங்க? சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னது யாரு? நிறைவேற்றி இன்னைக்கு அதை பத்தி ஏன் பேசுறீங்க? சரி, திமுக நிலைப்பாடு என்ன? அரசு பணிகளில் இந்தியாவிலே முதல்ல மகளிருக்கு இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக. நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுப்பீங்களா? 1 முதல் 5 வரையில் கட்டாய அனைத்து துவக்க பள்ளிகளில் பெண்கள் மட்டுமே ஆசிரியரா இருக்கணும் சட்டம் போட்டது திமுக. உள்ளாட்சி அமைப்புகளில் 50%, இப்பன்னா 33க்கே முக்குறாங்க. உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக நாங்கள் சொல்றது, உங்க சுயநலத்துக்காக பண்ணாதீங்க, மகளிர் முன்னேற்றத்துக்காக பண்ணுங்க. உங்க தேவைக்காக பில்லை நடிக்காதீங்க, மகளிரை மேம்படுத்துக்காக பண்ணுங்க. உங்க தவற மறைக்க பண்ணாதீங்க, மகளிருக்கு அதிகாரம் கொடுக்காக பண்ணுங்கன்னா பதில் இல்லை.
இல்ல இப்போ மகளிருக்கு அதிகாரம்னாலே உள்ளாட்சி தேர்தல்ல 50% திமுக எடுத்துட்டு வந்திருக்கு. ஏன் சட்டமன்ற தேர்தல்ல அதை கொடுக்கல? இது இப்போ அந்தந்த கட்சி விருப்பம் தானே? இல்ல அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெண்களுக்கு சீட்டு கூட எல்லாம் கொடுத்திருக்கோம். ரெண்டு பெண் அமைச்சரை வைத்திருந்தோம். அதெல்லாம் எல்லாமே கொண்டு வந்தோம். இல்ல 2 தலைமை பெண் அமைச்சர் செயலாளர் அதுவே குறைவா இல்லையா? இருக்கிற இத்தனை அமைச்சர்கள்ல 2 பெண் அமைச்சர். இல்ல 2 பெண் அமைச்சர் நிர்வாகம், அதாவது முதலமைச்சர் முடிவு பண்ணணும், ரெண்டாவது நிர்வாகம் சார்ந்து முடிவு பண்ணணும். அது நிறைய இஷ்யூ இருக்கு அதுல. இப்போ சட்டம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு 33 சட்டம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 40 பெண் எம்எல்ஏ வந்துருவாங்க. 40 பெண் எம்எல்ஏ வந்தா ஆட்டோமேட்டிக்கா 5-6 மந்திரிங்க வந்துருவாங்க. ஆக சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அரசாங்கம் சட்டத்தை கொண்டு வராமல் பாவலா காட்டி கொண்டு இருக்கிறது. அதில் எப்படியெல்லாம் மக்கள் எதிர்கட்சி ஏமாத்தலாம்னு அவங்க திட்டம் திட்டுறாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு குற்றச்சாட்டு நம்ம மாநில அரசு செயல்படுத்தல அப்படின்னாலுமே அதுக்கு வந்து மத்திய அரசு தானே நம்ம குற்றம் சாட்டுறோம். இப்போ மின்சார வரி உயர்த்தப்பட்டது அப்படின்னாலும் அவங்க ஏடிஎம்கே உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டதான் காரணம். ஓகே, ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னாங்க, மறுத்துட்டாங்க. இதை வந்து மாநில அரசுக்கு எதிரான சட்டம், மக்களுக்கு எதிரான சட்டம்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை காப்பாத்திக்க தங்கமணியை டெல்லிக்கு அனுப்பி கையெழுத்து போட்டாரு. இன்னி வரைக்கும் நம்ம அவர் கையெழுத்து போட்டாரு, நம்ம இங்க அதுக்கான பதில சொல்லிட்டு இருக்கோம். இல்ல நம்ம பதில் மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நம்மளால செயல்படுத்த முடியாது அப்படின்னா அதையும் அறிக்கையை நம்ம கொடுக்கணும். நீட் தேர்வே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே. நாங்க காங்கிரஸ் வந்தாதான் செயல்படுத்துவோம் அப்படின்னு போன அறிக்கையில அவங்க சொல்லலையே. எந்த அறிக்கையில நீங்க, அதாவது பிரச்சனையே இதுதான். முதல்ல நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்னு விஜய் சேதுபதி படம் நடிச்சாரு. ஆமா, மண்டையில அடிபட்டு. ஆமா, அது மாதிரி நம்ம ஃப்ரண்ட்ல 2 வரியை விட்டுறோம், லாஸ்ட்ல 2 வரியை விட்டுறோம். 2019 முதல்ல சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற பொழுது திமுக சொன்னது, ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் நீட்டை ரத்து செய்வோம். இது 2019. ஆமா 19. ஏன்னா நீட்டை ரத்து பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒன்றிய அரசு. ரத்து செய்வோம். ராகுல் காந்தி பிரதமர் ஆகல, எங்க கூட்டணி டெல்லியில ஜெயிக்கல, மீண்டும் மோடியை வந்துட்டார். இது எப்போ? 2019. 2021 சட்டமன்ற தேர்தலை திமுக சந்திக்கிறது. அப்பொழுது என்ன சொன்னோம்? நீட் விலக்கு பெறுவோம். என்ன சொன்னோம்? 19 என்ன சொன்னோம்? ரத்து செய்வோம். டெல்லியில ஆட்சிக்கு வந்தா 21 என்ன சொல்றோம்? ஒரு மாநில அரசு ரத்து செய்ய முடியுமா? முடியாது. இதுக்கு அரசியல் அறிவு வேணாம், ஆவரேஜ் அறிவே போதும். அப்ப என்ன சொல்றோம்? விலக்கு பெறுவோம் அப்படின்ட்டு. இந்த விலக்கு பெறுவோம். சரி, இன்னொன்னு கேட்போமே, 2 பேர் நீட் யார் கொண்டு வந்தா? மன்மோகன் சிங் கொண்டு வந்தா. எல்லா மேலிருந்து கட்டாயமாச்சா? மன்மோகன் சிங் கொண்டு வரப்போ தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கலைஞர். நீட் தமிழ்நாட்டுக்கு வந்ததா? வரல. 2011 கலைஞர் தோத்து போய் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகுறாங்க. நீட் வந்ததா? 12 வந்ததா? 13 வந்ததா? 14 வந்ததா? மோடி ஜெயிச்சுட்டு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. 15 வந்ததா? வரல. 16 வந்ததா? வரல. 17 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு முதல் முறை நீட்டு வருகிறது. எப்படி? ஏன் அது எப்படி 3 முதலமைச்சர் கொண்டு வரலையே? ஏன் உங்க ஆட்சியில மட்டும் வருது? நாங்கள் நீட்டு விலக்கு பெறுவோம்னு சொன்னோம். 3 முறை தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புகிறோம். 3 முறை சட்டத்துறை விளக்கம் கேட்டு கோப்பை திருப்பி அனுப்புகிறது. 3 முறை விளக்கம் கேட்டு அனுப்புகிறோம். 1.25 ஆண்டு காலம் அந்த கோப்பில கையெழுத்து போடாமல் தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி அந்த கோப்பை மேஜையிலே காக்கிறத வைத்து நெருக்கடி கொடுத்த பிறகு 2 ஆண்டு காலம் கழித்து ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார். கோப்பு உள்துறையில் இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, யார் விலக்கு தரணும்? யார் தரணும்? இப்போ நாங்க எங்களால முடிஞ்ச சட்ட நுணுக்கங்கள் சட்டம் எல்லாமே பண்ணிட்டோம், எங்களுக்கு விலக்கு வேணும்ன்ட்டு. கையெழுத்து போடுற அதிகாரம் கவர்னருக்கு. போட மாட்டேன் சொல்லிட்டார். கவர்னர் யார் சொன்னா போடுவார்? அமித்ஷா சொன்னாதான் போடுவார், மோடி சொன்னாதான் போடுவார். அவர் போட மாட்டேன், போட்டா விலக்கு கிடைச்சிரும். விலக்கு கிடைச்சா திமுக பேர் வந்துடும். உதயநிதி சொன்னதை செஞ்சிட்டாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னதை செஞ்சிட்டார், பேர் வந்துடும். 1.25 ஆண்டு காலம் காக்க வைத்து கோப்பை டெல்லிக்கு போகிறது. டெல்லி என்ன பண்ணுது? ஜனாதிபதி அனுப்பி காக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த அரசுக்கு பெயர் வந்து விடக்கூடாது என்பதற்காகவே விலக்கு தராமல் கோப்பை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்க கையெழுத்து போடுறது நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீதோ மாணவர்கள் மீதோ எந்த அக்கறையும் இல்லை. யார் செத்து போனா என்ன, யார் சூசைட் பண்ணிக்கினா என்ன, உங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்க கோச்சிங் சென்டர்லாம் உருவாக்கி பன்னாட்டு நிறுவனங்களும் உங்களுக்கு அடியாளா உங்களுக்கு தேர்தல் நிதி கொடுக்குற அந்த தனியார் கம்பெனிகளாம் கோச்சிங் சென்டர் உருவாக்கி பல லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்க வழிவகுக்கிறது தான் நீட். மாணவர்கள் மேல அக்கறை இல்லாம தான் அந்த 7.5 இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துட்டு வந்தாங்களா? சார், அதாவது மாப்பிள்ளை ஒருத்தர் போட்டுக்கிற சட்டை அவருது இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? 7.5 காலத்தின் கட்டாயம். அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், மறந்துடக்கூடாது. அனிதா தற்கொலைக்கு பிறகு அடுத்தடுத்து மாணவர்களை உயிரிழப்பு, அதை தடுக்க வேண்டும். வேற வழி இல்லாம 7.5 கொண்டு வர போது
எதிரில் 98 எம்எல்ஏயோடு உட்கார்ந்து இருந்த திமுக தலைவர் தீர்மானத்தை ஆதரிக்கிறார். சரி, தீர்மானம் போட்ட டேட் எடுத்துப்போம். கவர்னர் கையெழுத்து போட்டது எப்போ? ஏன் 9 மாசம் காத்திருந்தாங்க? 9 மாசம் 7.5 அந்த இடஒதுக்கீடுக்கு சட்டத்திற்கு அனுமதி கொடுப்பதற்கு ஆளுநர் கையெழுத்து போடாமல் காலந்தாழ்த்தினார். டெல்லியில பிஜேபி, கூட்டணியில் அதிமுக கவர்னரோடு நெருக்கமாக இருந்தார்கள். கவர்னர் வீடு டீ சாப்பிட்ற டீ கேன்டீன் மாதிரி மாறி இருந்தது. ஆனா 9 மாதம் கையெழுத்து போடல. கையெழுத்து போட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கவர்னர் மாளிகை மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தி ஆயிரக்கணக்கானோர் முற்றுகை நடத்தி கைது செய்யப்பட்டு நெருக்கடி தந்த பிறகு கவர்னர் கையெழுத்து போட்டார். சரிங்களா? நீங்க 7.5 இடஒதுக்கீடு கொடுத்தீங்க. அதுல அந்த 7.5ல சைதாப்பேட்டையில 3 பசங்க உள் ஒதுக்கீடுல சீட்டு வாங்குறாங்க. காலைல 10:30 மணிக்கு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கழக தலைவர் தளபதி 3 மாணவர்களை நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அழைத்து சென்று அரசு பள்ளியில படித்த 3 பேருக்கு உள் ஒதுக்கீட்டுல டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்கு, இவங்க 3 பேருடைய கல்வி செலவை திமுக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு யார் சொல்றா? திமுக தலைவர் சொல்றாரு. இது பிளாஷ் நியூஸ் பிளாஷ் ஆகுது, எல்லாம் வரவேற்கிறாங்க. 10:30 மணிக்கு திமுக தலைவர் இந்த 3 மாணவர்களுடைய கல்வி செலவு ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்ன உடனே 3:30 மணிக்கு எடப்பாடி அறிவிச்சா நாங்க கவர்மெண்டே கொடுக்கும். அப்ப யார் வழிவகுத்தது? திமுக தான். ஆக எடப்பாடி செய்தது நெருக்கடியின் காரணமாக, காலத்தின் கட்டாயமா. அந்த இடத்தில் யார் இருந்தாலும் அதை செய்திருப்பார்கள். இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, மீனவர்களுக்காக இலங்கையில மத்திய அரசு பேசவே இல்லை அப்படிங்கிறது முதலமைச்சர் பிரச்சாரங்கள்ல கூட பயன்படுத்திட்டு இருக்காரு. சரி, மீனவர் சமுதாயம் மேல நமக்கு அதிகமான அக்கறை இருக்கிறதுனால தான் நம்ம பேசுறோம். ஸோ அவ்வளவு அக்கறை இருந்தது அப்படின்னா ஏன் ஒரு வாய்ப்பு கூட மீனவ சமுதாயத்துக்கு இந்த முறை கொடுக்கப்படல? என்ன தரல? சீட்டு கொடுக்கலையே. யார் சொன்னா? கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்களா? யார் சொன்னா கொடுக்கல? எத்தனை சீட்டு கொடுத்திருக்காங்க? ஆக்சுவலா கொடுக்கப்படல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்தந்த எந்த இடத்தில் மீனவர்கள் இருக்காங்களோ, எங்க பிரதிநிதித்துவ தரணுமோ அங்க கொடுத்திருக்காங்க. இந்த திமுக கூட்டணி வேட்பாளர் பட்டியல் மட்டும்தான் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து சமூக நீதி நிலைநாட்டி இருக்கிறது. சார், கொடுத்திருக்காங்களா அப்படிங்கிறதுமே கன்ஃபார்மா கொடுத்திருக்காங்க இல்லையா சார்? கொடுத்திருக்காங்க. நீங்க வேணா எடுத்து பாத்துக்கங்க. 234ல திமுக கூட்டணியில எத்தனை மீனவர்கள் நிக்கிறார்கள். ஓகே. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த தனிமனித தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போற ஊர்ல எல்லாத்துலயுமே வந்து வாந்தி எடுக்கிறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு முதலமைச்சர் அவர்களுமே சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லைங்க, அவரு இந்த தேர்தலில் தன்னை அடையாளப்படுத்தி ஒரு முதலமைச்சருக்கு போட்டி வேட்பாளராக தன்னை காமிக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாரு. எதுவுமே எடுக்கல. அவர் பேச்சு எடுக்கல, அவர் பிரச்சாரம் எடுக்கல, அவர் சொன்ன தேர்தல் அறிக்கை எடுக்கல, அந்த கூட்டணி எடுபடலை, அவங்க தொண்டர்கள் களத்துக்கு வரல, என்னன்னோ சொல்லி பார்த்தாரு. ஃப்ரிட்ஜ் தருவேன்னு சொன்னாரு. அது பேசும் பொருளாவே வரல. ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்ன உடனே மக்கள் சிங்கிள் டோரா டபுள் டோரான்னு கேட்டாங்க. கிண்டல் எள்ளி நகையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதே திமுக தலைவர் 8000 கூப்பன் தரேன்னு சொன்னது தமிழ்நாடு ஃபுல்லா பேசும் பொருள் ஆயிடுச்சு. சொல்லுகிற தலைவர் தான். எப்பொருள் யார் யாரோ கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரியுதுன்ற மாதிரி சொல்லுகிற தலைவரை பொறுத்து தான் அதனுடைய வார்த்தை வந்து வீரியம் அடைகிறது. அவர் ஃப்ரிட்ஜ் தரேன்னாரு, செல்ஃப் எடுக்கல. ஒரு 8000 டோக்கன் தரேன்னாரு. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் அது ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு. நாங்க வந்து இதெல்லாம் கொடுப்போம், 2 மாசம் 2000 ரூபாய் தருவோம், முதியோர் உதவித்தொகை உயர்த்தி தருவோம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நிதியெல்லாம் உயர்த்தி தருவோம், மாற்றுத்திறனாளி பெண் எல்லாம் சொன்ன உடனே டக்கு நான் 10,000 ரூபாய் தருவேன்னாரு. 10,000 ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை. ஆனா எடுபடலை. ஏன்னா இவர் செய்ய மாட்டார், இவர் போலி, இவர் வாக்குக்காக பேசுகிறார், தேர்தலுக்காக பேசுகிறார், இவரால் நிறைவேற்ற முடியாது. அதோட உச்சக்கட்ட கொடுமைனா இந்த 10,000 நிதி எங்க இருந்து வாங்குவீங்க? டெல்லியில இருந்து வாங்குவீங்களா? எப்படி திரட்டுவீங்க? பணம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அதை வந்து மக்கள்கிட்ட வரியா வாங்கி மக்களுக்கு தருவோன்றாரு. அது ஏன் கொடுப்பீங்கன்னா வரி அதிகமாயிடுச்சு, அதனால கொடுப்போம். வரி அதிகமாக போட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் 10,000 ரூபாய் தருவோம். இந்த 10,000 பணம் எங்க இருந்து வாங்குவீங்க? திருப்பி மக்களுக்கு வரி போட்டு அவங்க கிட்ட வாங்கி தருவோம்னா பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். இந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். ஆக தன்னுடைய பிரச்சாரம் எடுபடலை, சொன்ன வாக்குறுதிகள் மக்கள் பேசும் பொருளா வரல, தன்னை கவனிக்கப்படலை, அதிமுக பின்னோக்கி போயிட்டு இருக்கு, மீண்டும் தோக்க போகிறோன்னு தெரிஞ்ச உடனே விரக்தியின் எல்லைக்கு சென்று தனிநபர் தாக்குதலை எடப்பாடி கையில் எடுத்தார். முதல்ல உதயநிதி ஸ்டாலின் எடுத்தாரு, அப்புறம் மா சுப்பிரமணியன் எடுத்தாரு, அப்புறம் கழக தலைவர் எடுத்தாரு, அப்புறம் கனிமொழி எடுத்தாரு. மக்கள் அவரை வெறுக்க
புறந்தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் போய் பேசலாமா? ஒரு கட்சியின் தலைவர் இப்படி பேசலாமா? ஆக ஒரு விரக்தி, ஒரு என்ன சொல்ல, ஒரு தமிழ்ல சென்னை பாஷையில சொல்லணும்னா காண்டாயிட்டாரு. அந்த காண்ட அவர் வந்து இப்பெல்லாம் பேச வைக்குது. இல்ல இந்த காண்டு வந்து கொடுத்ததே ஃபர்ஸ்ட் திமுக தான் சொல்றாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த போட்டோவை எடுத்து காமிச்சு இவர் வந்து காலத்தேடி போறாருன்னு சொன்னதுனால உண்மையான போட்டோ தான் நடந்துதானே சொன்னோம். அடிமைனா கெட்ட வார்த்தையா? அன்பார்லிமெண்ட் வாடா அடிமை கிடையாது. இல்ல இல்ல. காலில் விழாததை விழுந்த மாதிரி காமிச்சோமா? இல்ல இல்ல. அதுதான் அந்த அம்மையார் சசிகலாவே சொல்லியிருக்காங்களே, அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்களே. உண்மையை தானே சொன்னார் அந்த தம்பி, எங்க போய் சொன்னாருன்ட்டு. அவ்வளவுதான். இல்ல நாய்க்கு கூட நன்றி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்தே சொல்லியிருந்தாங்க அவங்க. நாய்ன்றது கெட்டவர், அது சசிகலா சொன்னது. ஆமா ஆமா. பிஸ்கோத்து போட்ட நாய் கூட, பிஸ்கோத்து போடுற நாய் கூட நன்றியோட இருக்கும். அவங்க நேரா பழனிசாமியை சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னாலுமே இவர் வந்து பால்டாயில் பழனிசாமி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது. நேற்றைக்கு முதலமைச்சர் வந்துட்டு பால்டாயில் வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினது எடப்பாடி பழனிசாமி. ஓகே. ஆனா உதயநிதி ஸ்டாலினை பார்த்து அதை குடிச்சு அப்படியே போயிருக்கலாம். இதெல்லாம் என்ன வார்த்தை? கொரோனாலே முதலமைச்சர் போய் சேர்ந்திருக்கணும், என்ன வார்த்தை? ஆக அவர் சொன்னதை அவருடைய வம்பு எடுத்து அவர் மார்பே கொத்தப்படுகிறது, அவ்வளவுதான். இல்ல கொரோனால போட்டோ எடுத்துட்டு காணாமல் போயிருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை, அது திருத்த வீடியோ போயிட்டு இருக்கு. அப்பயே போய் சேர்ந்திருக்கணும்னு சொன்னார் அவர். சரி, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க கொரோனாக்கு? சொல்லுங்களேன். எந்த மீட்டிங் போட்டீங்க? அதிகமா கொரோனால செத்ததே உங்க ஆட்சியில தானே. 14,000 பேர் இறந்திருந்தாங்க. 20,000க்கு மேற்பட்டோர், 25,000க்கு மேற்பட்டோர் ஓகே. அவங்க ஆட்சியில செத்தது. கொரோனா இன்னும் கொரோனாலாம் வராது, சும்மா ஏமாத்தாதீங்க. உழைக்கும் மக்களுக்கு கொரோனா வராதுன்னு சொன்னாங்க. சட்டசபையில சொன்னார். துரைமுருகன் கேள்வி கேட்டார், அப்பெல்லாம் வராதுன்னார். நமக்கு பாதிப்பே வராதுன்னார். லாக்டவுன் போட மாட்டேன்னார், பாதிப்பே வராதுன்னார். பாதிப்பு வந்தது. லாக்டவுன் போட மாட்டோம்னார், லாக்டவுன் போட்டோம். உயிரிழப்பே இருக்காதுன்னாரு, 30,000 பேர் செத்து போனாங்க. என்னன்னே தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு, அவ்வளவுதான். இப்போ அவரோட வாழ்க்கை வரலாறையே ஒரு 3 வரியில முடிச்சிடலாம். எடப்பாடியோட வாழ்க்கை வரலாறு 3 வரியில முடிச்சிடலாம். காலில் விழு, காலை வாரு, காலை அடுத்த காலை தேடிப்போ அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது தனி மனித விமர்சனம் இல்லையே. இது எப்படி வராம இருக்கும்? இதுவும் தனி மனித விமர்சனம் தானே. எப்படி தனி? அவர் காலில் விழாம இருந்தாரா? விழுந்தாரு. காலை வாராம இருந்தாரா? வாரினாரு. அடுத்த காலை தேடாம இருக்கிறாரா? தேடுறாரு. இது எப்படி தனி மனித விமர்சனம் ஆகும்? உங்களை பர்சனலா திட்டணுமா? இல்லையே. அரசியல் மேலே தானே சொன்னோம். நீங்க செஞ்சது தானே சொல்றோம், நீங்க செய்யாத சொல்றோமா? இல்லையே. நீங்க பண்ணீங்க சார். நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்க வேண்டும். புரியுதுங்களா? நீ தேர்தல் அறிக்கையை பத்தி பேசியிருந்தீங்கன்னா நாங்க தேர்தல் அறிக்கையை பத்தி பேசியிருப்போம். நீங்க பண்ண 5 ஆண்டுகள சாதனையை சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க எங்க 5 ஆண்டுகள சாதனையை சொல்லியிருப்போம். நீங்க வந்த பிறகு என்ன பண்ண போறோம்னு பேசியிருந்தீங்கன்னா நாங்க வந்த பிறகு என்ன பண்ண போறோம் பேசியிருப்போம். எடுத்தது நீங்க தானே. சரி, பேச தெரியாத நீயே இவ்வளவு பேசுறன்னா, பேசுறதுக்காக பிறந்த கட்சி திமுக. பேசுகிற தலைவனுக்கு பிறந்த தலைவன் எங்க தலைவன். அவர் பேச மாட்டாரா? அதான் சொல்றேன், நீங்கள் என்ன ஆயுதம் எடுக்க சொல்லி நான் அதுதான் எடுப்போம். இப்போ நீங்களே சொன்னீங்க பேசுற தலைவருக்கு பிறந்த தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த குடும்ப ஆட்சி தான் மறுபடியும் வருதா? இந்த குடும்ப ஆட்சியில எங்க குடும்பம் இல்ல? பாஜகவுடைய தேசிய தலைவர் யாரு? பாஜகவுடைய மூத்த தலைவருடைய பையன். ஜெய்ஷா யாரு? அமித்ஷாவோட பையன். அப்புறம் ஜெய்ஷாவுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அவர் என்ன கிரிக்கெட் விளையாடி போலிங் போட்டு ஐசிசி தலைவர் ஆனாரா? பேட் பிடிக்க தெரியுமா அவருக்கு? அப்புறம் அமித்ஷா பையன்ன்றதால தான் அந்த இடத்துக்கு போனார். இல்லைன்னா போயிருக்க மாட்டேன். மோடிக்கு 4 அண்ணன் தம்பிங்க, 4 பேர். அந்த 4 பேர் மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது என்னென்ன பதவியில் இருந்தாங்க கணக்கெடுத்து பார்க்க சொல்லுங்க. அப்புறம் குடும்ப அரசியல் பேச சொல்லுங்க. பியூஷ் கோயல் இன்னைக்கு தமிழ்நாட்டு கூட்டணியில் வந்து முடிவு பண்ணி பிஜேபி பொறுப்பாளர் இருக்காருல பியூஷ் கோயல், அவர் யார் பையன்? மத்திய உள்துறை இணைய துணை அமைச்சராக இருக்கிற கிரண் ரிஜிஜுவா, அவர் யார் பையன்? அருணாக் தாக்கூர் யார் பையன்? பட்டியெல்லாம் நீண்டு மாதவர சிந்தியா யார் பையன்? அதான் பட்டியெல்லாம் நீண்டுகிட்டே போகும். பட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஓட்டு போட்டால் தான் மெட்ரோ தருவேன்னாரு, அவர் யார் பையன்? எடியூரப்பா பையன் எங்க இருக்காரு? எல்லாம் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தவிர்க்க முடியாதது. அது அந்த கட்சியினுடைய உள் விவகாரம். நீங்க உங்க பையனை கட்சிக்கு கொண்டு வரலாம், ஆனா எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா இல்லைன்னு யார் முடிவு பண்ணணும்? மக்கள் தான் ஓட்டு போட்டு. மக்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்க வச்சாங்க. அப்புறம் நீங்க எப்படி சொல்றீங்க அது குடும்ப அரசியல்னு? நீங்க யாரை வேணா கொண்டு வந்துடலாம். ஏற்பதும் நிராகரிப்பதும்
மக்கள் மன்றம் முடிவு பண்ணணும். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடியது வந்து தமிழ்நாட்டோட பண்பாட்டையே சீர்குலைக்கிற மாதிரி இருக்குன்னு பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலையே நம்ம இந்த கொசு மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்திலயுமே அதை வந்து எல்லைக்கல்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு பியூஷ் கோயலுக்கு என்ன தெரியும்? பண்பாடுன்னா முதல்ல என்னன்னு பியூஷ் கோயலுக்கு கிளாஸ் எடுங்க. இன்னும் தமிழ்நாட்டின் 4 எல்லை எந்த பக்கம் தெரியுமா? இந்தியாவிலேயே அதிக திருக்கோயில்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. பிஜேபி கால் ஊன்றவே முடியாத மாநிலம் தமிழ்நாடு. அதுவே பியூஷ் கோயல் புரிஞ்சுக்க வேணாமா? சனாதானம்னா என்ன? முதல்ல சனாதான வெறும் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் எதிர்த்தாரா? இதுக்கு முன்னாடி யாருமே எதிர்க்கலையா? பல தலைவர்கள் எதிர்த்ததுதான் இவர் எதிர்க்காரு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன ஐயா வள்ளலார் கூட சனாதனத்தை எதிர்த்தார். புரியுதுங்களா? எல்லா பரிதிமார் கலைஞர்ல இருந்து எல்லா முன்னணி தலைவர்களும் திராவிட இயக்க தலைவர்களும் ஜாதிய பாகுபாட்டை, மேலே கீழே என்ற பாகுபாட்டை, 4 வர்ணத்தை, தீண்டாமையை எதிர்த்தார்கள். இதுக்கு மொத்த பேர் தான் சனாதனம். அதை எதிர்த்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய என்டிஏ கூட்டணி பேசக்கூடிய இது எல்லாமே வந்துட்டு இப்போ சமீபத்துல நடந்த அந்த சாத்தான்குளம் விவகாரம் இருக்கு இல்லையா, இதை வந்து மக்கள் கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க சாத்தான்குளம் விவகாரத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. அஜித்குமார் வழக்குலயுமே இதே மாதிரி மரண தண்டனை கொடுக்கப்படுமா? திமுக ஆட்சியில 24 மரணங்கள் நடந்திருக்கு. 24 தவறான தகவல். பத்திரிகை தகவல்கள் இருக்கு. அதுவும் தவறான தகவல் தான். பத்திரிகை டிவில சொல்றது பாதி போய். இல்ல, பத்திரிகையில ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் அந்த லிஸ்ட் இருக்கு. இல்ல 24 எப்படி தெரியுமா? ஒருத்தர் ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் ஜெயில இருக்கிறார். அவருக்கும் உடம்பு சரியாம போயிடுது. அவரை வேலூர் சிஎம்சில அட்மிட் பண்றாங்க. இறந்து போயிடுறாரு. இது எப்படி லாக்அப் டெத் ஆகும் சொல்லுங்க? லாக்அப் டெத்னா என்ன தெரியுமா? ஜெயில தண்டனை வாங்கினவரை ஜெயில் தண்டனை இருக்கிற போது இறக்குறாருல்ல, அதெல்லாம் லாக்அப் டெத் வராது. அடித்து இது பண்ண ஸ்டேஷன்ல அடித்து துன்புறுத்தி சாகுறாருல, அதான் லாக்அப் டெத்து. நீங்க சொல்றது 4, 7, 8 தான் தமிழ்நாட்டில். ஏடிஎம்கே ஆட்சி லாக்அப் டெத்துக்கும் திமுக ஆட்சி லாக்அப் டெத்துக்கும் இதே ஃபிலிக்ஸ் அவங்க அந்த 2 பேர் அப்பாவும் பையனும் பள்ளிக்கூட சென்ற போது வலிப்பு வந்து இறந்தார்கள். யார் சொன்னது? போலீஸ் தாக்கி அவர்கள் உயிரிழக்கவில்லை. நான் சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி. போலீஸார் தாக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி. போலீஸுக்கும் இந்த மரணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி. அப்படியே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவோம். ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவாக நீதிபதி சொல்லியிருக்கிறார், போலீஸை துடிக்க 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 அடித்தே கொலை செய்தார்கள். யார் ஃப்ராடு? இதில் யார் ஃப்ராடு? எடப்பாடி பழனிசாமி. அப்படி யூட்டர்ன் பண்ணி திமுக ஆட்சிக்கு வருவோம். 3 இடத்துல லாக்அப் டெத் நடக்குது. எந்த இடத்துலயாவது முதலமைச்சர் அடித்து சாகடித்த போலீஸாருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்? ஒரு செய்தி காட்டுங்க. இல்ல, பேசல. யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் நீ ஜெயிலில் இருக்கிறாங்க. அந்த உயிரிழந்த அந்த அஜித்குமாரோடைய தாயாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்ட வரலாறு தமிழ்நாடு திமுக அரசு மட்டும்தான். புரியுதுங்களா? அது ஏன் நடந்தது, எப்படி இறந்தாங்க, என்ன காரணம், சடனாவா, அதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். ஆனால் ஒரு இடத்துல கூட போலீஸாருக்கு வக்காலத்து வாங்கலை, காப்பாற்றலை, எஃப்ஐஆர் லேட்டாக போடல, பிணம் கொடுக்காம இழுத்து அடிக்கலை, 1 மணி நேரத்தில் புதைக்கணும்னு சொல்லலை, 1 மணியில் எரிக்கணும்னு சொல்லலை. யாரையும் இங்கே ஜாமீன்லையும் விடலை. தவறு செய்தவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இப்போ இந்த களம் அப்படிங்கிறது நம்ம திமுக அதிமுக பத்தி பேசிட்டு இருந்தோம். இதை தாண்டி பிரதான கட்சியை நாங்க தான் முன்வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்சி வந்து வந்திருந்தது புதுசா, தாவேகா. ஸோ இவங்க களத்துல இருக்கிறாங்களா? நீங்க களம் அரசியல் பண்றீங்க, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ரத்து 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 கேன்சல் கேன்சல் ரத்து ரத்து. தேர்தல் ஆரம்பிச்ச நாள்லேருந்து இது ஒன்று தான் நான் அதிகமாக கேட்டுட்டு இருக்கேன். தேர்தல் ஆரம்பித்த நாள்லேருந்து திட்டங்களை சொல்லிக்கிட்டே வர்றது திமுக. தேர்தல் அறிவித்த நாள் முதல் கொண்டு தனிநபர் தாக்குதல் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறது அதிமுக. யாருமே கவனிக்கலனாலும் பஸ் ஸ்டாண்டையும் மரத்தையும் ரோடையும் பார்த்து பேசிட்டு இருக்கிறது நாம் தமிழர். எது நடந்தாலும் வெறும் ரத்து 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 சொல்லுங்கிறது தாவேகா. இதுதான் தேர்தல். ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டீங்க. அவ்வளோதான். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துங்க. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.